காரணம். அதாவது சரீரப்பிரகாரமான வேலைகளுக்கு நாம் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லி செய்கிறதுல தவறு கிடையாது. கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பலகீனமாக இருந்துக்கிட்டு சரீர வாழ்க்கையை எவ்வளோ விரிவாக செய்தாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆண்டவர் வரும்போது உயிரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மறுரூபமாகணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? ஏற்கனவே வாழ்ந்து மரித்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உயிர் தள்ளணும். மறுரூபம் ஆகிறதும் உயிர்த்தெழுதல் ரெண்டுமே கடினமான ஒன்று தான். லெகுவானதுன்னு சொல்லவே முடியாது. அப்படின்னா நம்ம வாழ்கிறது தேவ சித்தப்படி வாழணும். சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் சொல்லுங்கள், வாழ்கிறது ஆராதிக்கிறதும் தேவனுக்கு மகிமையாக நம்ம ஆராதிக்கணும். ஆராதனை செய்கிறோம்னா தேவன் மகிமைப்படணும். அது எப்படி செய்யணுங்கிற முறைப்படி செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டால், முன்னாடி தேவன் செய்த எல்லா வேலையும் தேவன் செய்த அத்தனை வேலையும் தோல்வி அடைஞ்சிருச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும். தேவன் செய்தது தேவன், தோல்வி அடைய பண்ணினது மனுஷன். செய்தது தேவன், தோல்வி அடைய பண்ணினது மனுஷன். ஆதாம் காலத்திலிருந்து சாலமோன் காலம் வரைக்கும் அப்படியே நடந்து வந்திருக்கு. ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்கினார். ஆதாம் ஏவாள் அதில் குடியேற்றினார். ஆனால் வலுசற்பன் சொன்னாலும் மனுஷன் சொன்னாலும் மனுஷி சொன்னாலும் நம்ம அதை செய்யலாமா செய்யக்கூடாதா, தேவன் என்ன சொன்னார் கணிக்காம என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், வலுசற்பன் சொன்னதை கேட்டு அந்த கெட்ட கனியை புசித்ததுனால தேவன் செய்தது தோல்வி அடைஞ்சிருச்சு. தேவன் செய்தது, நல்லா பேசுங்க, நல்லா உற்சாகமாக இருங்க. இப்படி இருக்காதீங்க, நல்லா உற்சாகமாக தேவாலயத்தில் இருக்கணும். எல்லாரும் பாய் தந்து ஆண்டவரை துதிப்பாங்க. அதுக்கு பிறகு நோவாவுடைய காலத்தில் பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் 120 வருஷங்கள் பிரசங்கிக்க சொன்னார். நோவா பிரசங்கித்தார். ஒரு மனுஷன் நீதியை கேட்கல, எல்லாம் பாவத்தில் வாழ்ந்தாங்க, அநீதி செய்தாங்க. ஒருத்த நீதியை என்ன சில ஏற்றுக்கொள்ளலை. ஆக அந்த நோவாவின் காலத்தில் தேவன் செய்த வேலை தோல்வியானதுனால ஜலத்தினால உலகத்தை என்ன செய்தார்? அழிச்சிட்டார். ஜலத்தினால சொல்லுங்க, ஜலத்தினால அழிச்சிட்டார். அதுக்கப்புறம் மோசையை கொண்டு எகிப்திலிருந்து ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வந்தார் கானான் தேசத்துக்கு. இது தேவன் செய்கிறதெல்லாம் நல்லது தான் செய்கிறாரு. மனுஷன் அதில் கட்டுப்பாடாக இருந்து அந்த நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் போயிடுறாங்க. அப்படி தேவன் அற்புதங்களை செய்து விடுதலையாக்கி செங்கடலை பிளந்து வழி திறந்து அவர்கள் நடத்தி சீனாய் மலை வரைக்கும் கொண்டுட்டு வந்தார். சீனாய் மலையில் வரும்போது தேவன் மேலே இருக்கார், மோசை மேலே இருக்கார். இங்கே கீழே ஜனங்கள் பூரா என்ன செஞ்சாங்கன்னா, கன்றுக்குட்டியை உண்டாக்கி காலேப் யோசுவா 2 பேரை தவிர எல்லாரும் விக்கிரகாரணை பண்ணிட்டாங்க. எல்லாரும் விக்கிரகாரணை பண்ணிட்டாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ சீக்கிரமாக இறங்கி கீழே போ. எகிப்திலேருந்து நீ கொண்டு வந்த ஜனங்கள் நான் விதித்த வழியை சீக்கிரமாக விட்டு விலகி ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி இதுதான் எகிப்திலேருந்து உன்னை வழி நடத்தி வந்ததுன்னு சொல்கிறாங்க, போ சீக்கிரம் அப்படின்னு. அந்த வேலை தோல்வியானதுனால
சீனாய் மலையில் அந்த இடத்துல அவங்கள விட்டுட்டு கர்த்தர் போயிட்டார். கானான் தேசத்தை இழந்து, தேவனை இழந்து, தேவனுடைய பிரமாணங்களை இழந்து 40 வருஷங்கள் வனாந்தரத்தில் அங்கே சுற்றிக்கிருந்தாங்க. கானானை இழந்துட்டாங்க. காரணம் என்னன்னா சுய இச்சை. தேவனுக்கு பயந்தான். காலேப் யோசுவா 2 பேரும் கர்த்தருக்குன்னு வாழ்ந்தவங்க இந்த ஜனங்களோட சேர்ந்து இவங்களும் தேவையில்லாமல் 40 வருஷம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. பாவம். அது முடிஞ்ச பிறகு யோசுவாவை வச்சு கானான் தேசத்துக்கு தேவன் என்ன செய்தார்? வழி நடத்தினார். கானானுக்குள்ளேயும் போய் இவங்க விற்கிறான்னு தான் பண்ணாங்க. இப்போ கானானில் இஸ்ரவேலர் கிடையாது. அண்டை நாடுகளில் அந்த வாக்குத்தத்த தேசத்தை இழந்துட்டு அண்டை நாடுகளில் என்ன செய்கிறாங்கன்னா பரதேசிகளை போல சஞ்சரித்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் அவங்களுக்கு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு சாலமோன் காலத்தில் ஒரு தேவாலயத்தை கட்டி, ஒரு நிரந்தரமான குடியிருப்பு, நிரந்தரமான ஒரு ஆலயத்தை கட்டி ஜனங்களை நம்ம ஆசீர்வதிப்போம், வாசம் பண்ணுவோன்னு தேவன் விரும்பி தாவீதுகிட்ட சொன்னார், உன்னுடைய குமாரன் சாலமோன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். ஆலயத்தை கட்டும்போது பிசாசு சாலமோனை தன்னுடைய கைவசப்படுத்திக்கிட்டு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். சாலமோன் ராஜாவான உடனே முதல் திருமணம் பார்வோனுடைய குமாரத்தை தான் முடிக்கிறார். பார்வோனுடைய குமாரத்தை விவாகம் பண்ணுறார். பார்வோன் வந்து சாலமோனுக்கு மாமனார். பார்வோன் தேவனுக்கு விரோதி, சாலமோனுக்கு மாமனார், தேவனுக்கு பயந்தார். அப்படியே அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணதுனால சாலமோனை அந்நிய ஸ்திரீகள் தங்கள் தேவர்களுக்கு வழிபடும்படி அவரை மாற்றி அதே எருசலேமில் தேவனுக்கு ஆலயத்தை கட்டிட்டு அப்புறம் பாகாலுக்கு மேடையை என்ன செய்தார்? கட்டினார். அந்த எருசலேம் தேவாலயம், எருசலேம் மதில்கள் எல்லாம் நேபுகாத் நேஜர் கையில் ஒப்பு கொடுத்து அடித்து எருசலேமை கறிக்கோட்டையாகிட்டு போயிட்டான். அந்த வேலையும் ஆண்டவருக்கு தோல்வி அடைந்தது. யாரால சொல்லுங்கள்? யாரால சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். இது கடைசி வேலைங்க. இது கடைசி வேலை. சில சகோதரஸ்வரிகளை லேட்டாக வராதிங்க, வெள்ளனை வாங்கன்னு நான் சொல்கிறது அவங்களுக்கு நான் துரோகம் பண்ணுறது கிடையாது. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். லேட்டாக வராமல் கொஞ்சம் முன்னாடி வாங்கன்னு நான் சொல்கிறேன்னா அந்த பிரதருக்கும் அந்த சிஸ்டருக்கும் அந்த குடும்பத்துக்கும் நான் துரோகம் பண்ணுறது கிடையாது. அவங்க நஷ்டம் அடையாமல் இருக்க சொல்கிறேன். நான் ஆலயத்தில் விழிப்பாக வசனம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா அவங்கள் தேவன் கைவிட்டாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். தரமில்லாத ஈனத்தனமான கேவலமான ஒரு காரியமும் நான் உயிர் போனாலும் தொட மாட்டேன். நான் அதை கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஓரளவு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வேலை நிரந்தரமாக நம்ம ஆண்டவர்கிட்ட போய் வாழ்கிற ஒரு அமைப்பு இருக்குது. எல்லாருக்கும் நிரந்தரமாக ஆண்டவர்கிட்ட போய் வாழக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பை நாம் தான் பிரயாசப்பட்டு பெற்றுக்கொள்ளணும். ஒரு வேளை வருகையில் தேவன் கைவிட்டார்னா எந்த யுகத்திலும் தேவனுக்கு நமக்கும் சம்பந்தம் இருக்கவே இருக்காது. எடுத்துக்கொண்டால் தேவனோடு நம்முடைய வாழ்க்கை, கைவிட்டால் பிசாசோடு நம்முடைய வேதனைகள். இதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து ஆராதிக்கணும்னு தேவனும் சொல்லியிருக்கிறாரு, சிசர்களும் சொல்லியிருக்கிறாங்க. வசனத்தில் உள்ளதை நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பேன். நம்முடைய எண்ணங்கள் முன்னேற்ற எண்ணமா பின்மாற்ற எண்ணமா? நம்முடைய வார்த்தைகள் முன்னேற்ற வார்த்தைகளா பின்மாற்ற வார்த்தைகளா? நம்முடைய நேரம் முன்னேற்ற நேரமா பின்மாற்றமான நேரமா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருக்கு மகிமையானதா கர்த்தருக்கு விரோதமானதா?
நம்ம ஆராதனை செய்கிறதுல தேவன் மகிமைப்படுறாரா வேதனைப்படுறாரா, இதெல்லாம் நீங்கள் ஆலோசித்து செய்யணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையும் கிறிஸ்துவ ஆராதனையும் தேவனோடு இணைந்து செய்யணும். சகோதர சகோதரிகள் என்ன செய்யணும்? தேவனை விட்டு பிரித்து செய்யக்கூடாது. ஆராதனை தேவனை விட்டு பிரித்து செய்கிறோம்னு சொன்னால் என் இஷ்டத்துக்கு நான் வந்து போய்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். தேவனுடைய சித்தத்தோடு இணைந்து நான் செய்கிறேன்னு சொன்னால் தெய்வத்துக்கு பயந்து நான் வாழ்கிறேங்கிறது கருத்தாகும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ ஆண்டவருடைய வருகையில் போகிறது தேவனுடைய கையில் இருக்கா, நம்முடைய கையில் இருக்கா? அது எப்படி? நான் தண்ணி அடிச்சுக்கிட்டு சிகரெட்டை அடிச்சுக்கிருப்பேன், தேவனுடைய கையில் எடுத்துகிட்டு போயிடுவாரா? எடுத்துகிட்டு போயிடுவாரா? அப்போ தேவனுடைய வருகையில் போகிறது தேவனுடைய கரத்தில் இருக்கா, நம்ம கையில் இருக்கா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அதை நீங்கள் பார்த்து செய்யுங்க. 1,00,000 ஆடுகளை கூட ஒரு மனுஷன் மேய்ச்சிடலாம். ஆனால் மனுஷனை நடத்துறது அவ்வளோ கஷ்டம். சில ஆசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாணவர்களை நடத்துகிற கொடுமைகள் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஊழியக்காரவங்களுக்கு தான் விசுவாசிகள் நடத்துறது எவ்வளவு கனகனப்பானதுங்கிறதும் தெரியும். உங்களுக்கு தெரியாது. நீங்கள் குடும்பத்தை குறித்து கவலைப்பட்டிருப்பீங்க, பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டிருப்பீங்க, குடும்பத்தினுடைய வளர்ச்சி இல்லாமல் அப்படி இருக்கேன்னு கவலைப்பட்டிருக்கீங்க. என்னைக்காவது சபையை குறித்து கவலைப்பட்டேன்னு சொல்லி கை தூக்குங்க பார்க்கலாம். நான் சபையை குறித்து நான் கவலைப்பட்டேன், சபையில் இருக்கிற மக்களை குறித்து நான் கவலைப்பட்டேன், அவங்க வருகையில் தேங்கிறாமல் போகணுமேனு சொல்லி ஜெபம் பண்ணினேன். எது மேலே நம்ம கரிசனை இருக்குது, எதில் ஏனதானம் இருக்குங்கிறத தயவுசெய்து கொஞ்சம் கவனிக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பாங்க. இந்த வேலை ஆரம்ப வேலை இல்லை, இது தேவனுக்கு, இந்த வேலை தேவனுக்கு கடைசி வேலை. எல்லாரும் சொல்லுங்கள், இந்த வேலை தேவனுக்கு. சொல்லுங்கள், தேவனுக்கு. இந்த சந்தர்ப்பம் நமக்கு கடைசி சந்தர்ப்பம். நம்ம வாழ்ந்து வருகையில் போய்க்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்து கைவிடப்படலாம். நம்ம கையில் தான் இருக்கு. இதில் என்னென்னா ஊழியக்காரன் ஒரு சின்ன தூண்டுகோல். ஊழியக்காரன் ஒரு தூண்டுகோல். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஒரு சின்ன தூண்டுகோல், அவ்வளோதான். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நேரம் பின்மாற்ற நேரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம தான் அதை சரி பண்ணணும். ஏன்னா மனுஷர்கள் தேவனை மீறி வாழ்ந்திருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். மனுஷர்கள் தீர்க்கதரிசியை மீறி வாழ்ந்திருக்காங்க, நமக்கு தெரியும். மனுஷர்கள் அப்போஸ்தலர்களை மீறி வாழ்ந்திருக்காங்க, நமக்கு தெரியும். ஜனங்கள் ஊழியக்காரனை மீறி வாழ்ந்திருக்காங்க, தெரியும். அந்த மீறுதலின் நிமித்தம் தான் அவர் காயப்பட்டார்னு ஆண்டவருடைய சத்தியம் சொல்லுது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். இப்போ நம்ம குடும்பத்தை குறித்து ஒரு பாரம் இருக்குதான்னு பாருங்கள். நம்ம சொந்த குடும்பத்தை குறித்து ஒரு பாரம் இருக்கா? என் குடும்பத்தில் இவங்கெல்லாம் கர்த்தருடைய ஜனங்களாக இல்லாமல், இவங்கெல்லாம் கர்த்தருடைய ஜனங்களாக இல்லாமல் இப்படி இருக்காங்களே, தேவனுக்கு வெளியில் இருக்காங்க, தேவனுக்கு விரோதமாக ஜீவிக்கிறாங்க, தேவனை நினைக்கிறதே கிடையாது, என் குடும்பம் இப்படி இருக்குதே. ஒரு பாரம். ஒரு எல்லை சொல்லுவோமா? என் மகன் என்ன அபிஷேகம் பெறல, மகன் அபிஷேகம் பெறல, பாட தெரியல, ஜெபிக்க தெரியல, இப்படி இருக்கிறாங்களே, தேவனை இழந்த அனாதையாங்கிற அந்த எண்ணங்கள் கிடையாது. கவனிங்கப்பா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். சங்கீதம், எல்லாருமே பைபிள் எடு. சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 17வது வசனத்தில், சங்கீதம் 10:17, கர்த்தாவே சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை என்ன செய்வீர்? ஸ்திரப்படுத்துவீர். இப்போ தேவன் யார் அப்படின்னு சொன்னால், இருதயத்தை என்ன செய்கிறவர்?
பளிச்சனை பேசுங்க ஐயா. இருதயத்தை சிறப்படுத்துகிறவர். அந்த பரிசுத்தவான்களுக்குள்ள, பரிசுத்த சௌரிகளுக்குள்ள இருக்கிற ஜப வாழ்க்கையை சிறப்படுத்துகிறவர். அவர்கள் கற்று அறிந்திருக்கிற, அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த சத்தியத்தை அவர் சிறப்படுத்துகிறவர். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையில் இருக்கிற சீர்கேடுகளை நீக்கி, அசுத்தங்களை நீக்கி, அவர்கள் பரிசுத்த வாழ்க்கை அவர்களுக்குள்ளே தேவன் சிறப்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பலகீனங்கள் இருக்கு? ஆண்டவர் வந்தால் கண்டிப்பாக நான் போயிடுவேன். நான் வருகையில் தேவன் வந்தாருன்னா நான் வருகையில் போயிடுவேன்னா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இயேசுவுக்கு நாம பரலோகத்தை கொடுக்கறது இல்லை, இயேசு கிறிஸ்துவே நமக்கு பரலோகத்தை கொடுக்கிறார். அந்த பரலோகத்தை பைசா கிரயம் இல்லாமல் ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிறார். ஏதேன் தோட்டத்திலிருந்து கானான் தேசத்திலிருந்து பரலோகம் வரைக்கும் இலவசமாகவே கொடுக்கிறார். ஏன்னா விலை கொடுக்க நம்மளால் முடியாது. விலை கொடுக்க முடியாதனால தான் தேவன் தம்முடைய ரத்தத்தை தேவன் விலையாய் கொடுத்திருக்கிறார். நம்ம இலவசம் பரலோகத்தை பெறுறதுக்கு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். தானியேலின் புஸ்தகம் எதை ஸ்திரப்படுத்துகிறாருங்கிறத நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் தூங்கினா தூங்குங்க, நான் இனிமேல் தூங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இயேசு தான் எனக்கு பெருசுன்னா நீங்கள் வசனம் பார்ப்பீங்க. வீட்லேயும் நான் படுத்து தூங்குவேன், சர்ச்சிலையும் தூங்குவேன். நான் அது உங்கள் இஷ்டம். நீங்கள் தூங்குங்க கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 4 பாய் தலகாணி கூட வாங்கி பின்னாடி போடுறேன் அடுத்த வாரத்தில் கூட. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். பார்த்து விரல் ஏதாவது உடஞ்சி கீழே வந்துட போகுது. இது கடைசி வேலை ஆண்டவருக்கு. ஒரு அல்ல சொல்லுவோமா? அப்போ வீட்டில் வாழ்ந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும். வேலை செய்கிற ஸ்தலத்திலும் ஆவிக்குரிய நிலைமையில் வேலை செய்யணும். தேவாலயத்திலும் ஆவிக்குரிய ஆராதனை செய்யணும். ஒரு அல்ல சொல்லுவோமா? ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரு யோசிக்கணும். வீட்டுக்கு வந்த நாளிலிருந்து அது வரைக்கும் குடும்பத்தில் எதையும் இடைஞ்சல் பண்ணிருக்காரா? தொழிலில் இடைஞ்சல் பண்ணிருக்காரா? வருமானத்தில் இடைஞ்சல் பண்ணிருக்காரா? இல்லை பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகளை ஏதாவது கடினமாக பேசியிருக்காரா? அது யோசிக்கணும். ஒரு சகோதரனுக்கு ஒரு வார்த்தையை சொன்னால், ஒரு சௌரிக்கு வார்த்தையை சொன்னால் நன்மைக்குன்னு எடுக்காமல் சில நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா ஊழியக்காரர் மேலே வருத்தப்பட்டுருக்காது. யூதர்கள் எப்படி இயேசுநாதர் மேலே வருத்தப்பட்டுக்கிட்டாங்களோ அதுபோல் சிலர் ஊழியக்காரர் மேலே வருத்தப்பட்டுருக்காது. அது என்னென்னா இந்த சரியான ஒரு ஆலோசனை. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. சரியான ஆலோசனை தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். சரியான ஆலோசனை. குடும்பங்களில் பிரச்சனை எதனால் வருது? ஒரு சகோதரன் ஏயா ஓயாமல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னார். அதை நான் சொல்லலை பிரதர், நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா. குடும்பங்களில் எதனால் பிரச்சனை வருதுன்னா பொறாமையினால். எதனால? சத்தமாக சொல்லுங்கள். 2வது கெட்ட எண்ணத்தினால. எந்த சகோதரனுக்குள்ள பொறாமை இருக்கோ அவங்களால பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த சகோதரிக்குள்ள கெட்ட எண்ணம் இருக்குதோ அவங்களால பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். பரலோகம் போனாலும் அது ஓயாது. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அறிக்கை செய்து விட்டு விடணும். வெளியரங்கமாய் நம்மளை பார்க்கிற தேவன் அவர், அந்தரங்கமாய் பார்க்கிற தேவன், வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்மை பார்க்கிற தேவன், நம்முடைய இருதயங்களையும் உள்ளிருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பரலோகத்தில் வந்தால் பர்ஃபெக்டாக இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்னு அந்த கணக்கு தான் தேவன் எடுப்பார். ஏன்னா ஏதேன் தோட்டத்திலேருந்து ஆண்டவர் கவலைப்பட்டு சீரழிஞ்சு சின்ன வண்ணமாக போயிட்டார். மனுஷனை உண்டாக்கி பார்த்தவரும் அவர் தான். மனுஷனுக்கிட்ட அடியா அடின்னு அடியான அடி வாங்கினவரும் இயேசு கிறிஸ்து தான். இப்போ இந்த மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் எப்படி கொண்டு போவார்னு தயவுசெய்து யோசிச்சு பாருங்க.
கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை துதி. எப்படி கொண்டு போவாரு? உன் பையனை சர்ச்சு கூட்டிட்டு வா, உன் பொண்ணை சர்ச்சு கூட்டு வா, மனைவியை கூட்டு வாங்க பிரதர், புருஷனை கூட்டிட்டு வாங்க சிஸ்டர்னு சொன்னால் எனக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்கல்ல. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். நாம் வாழ்கிற பூமியில் ஆசீர்வாதமும் இருக்குது, சாபமும் இருக்குது. நீங்கள் ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தைகளை பேசினீங்கன்னா ஆசீர்வாதம் வீட்டில் தங்கும். சாபம் வர்றதுக்குரிய வார்த்தைகளை பேசினீங்கன்னா ஆசீர்வாதம் வெளியில் போயிடும், சாபம் வீட்டுக்குள்ளே வந்துடும். உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் தெய்வம் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் வாய் தந்தா ஆண்டவரை துதி. ஏன் நாவு என்ன வேணும் என்ன வேணுமாலும் பேசவேணும் பேசக்கூடாது, பேசக்கூடாது. அதே தேவன் தான் ஆசீர்வதித்தவர், அதே தேவன் தான் சாபம் போட்டவர். சாபமும் இருக்குது, ஆசீர்வாதமும் இருக்கு. இப்போ நம்ம பிள்ளைகள் மேல் இருக்கிற சாபம் வெளியே போகணும், நம்ம மேல் இருக்கிற சாபம் வெளியே போகணும், நிலத்தில் இருக்கிற சாபம் வெளியே போகணும், மரத்தில் இருக்கிற சாபம் வெளியில் போகணும், மாட்டில் இருக்கிற சாபம் வெளியில் போகணும். வீட்டுக்குள்ளே கோழி குஞ்சு வளர்த்திங்கன்னா அது சாபம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நிறையா முட்டையை போட்டு குஞ்சம் கொடுக்கும். சாபம் இருந்துச்சுனாக்கா பூரா சீக்கு போட்டே செத்து போயிடும். சகலத்திலும் சாபம் இருக்கு. இன்றைக்கு நாம் தேவனை தேடி வருகிறன்னா நம்மள இருக்கிற சாபம் வெளியே போகணும். எல்லாரும் சொல்லுங்கள், என்னில் இருக்கிற சாபம் வெளியில் போகணும், என் வீட்டில் இருக்கிற சாபம் வெளியில் போகணும், என் பிள்ளைகளில் இருக்கிற சாபம் என்ன செய்யணும்? வெளியில் போகணும். நான் கையில் வச்சிருக்கிற பணத்தில் இருக்கிற சாபம் வெளியில் போகணும். பணத்தில் சீரியா தேசத்திலேருந்து நாகமான் வந்தார். எலிசா சொன்னார், யோர்தானில் 7 தடவை நீ முங்கி எழுந்தா இந்த குஷ்ரோகம் நீங்கும்னு சொன்னார். போய் முங்கினார், குஷ்ரோகம் நீங்கிருச்சு. எலிசாவுக்கு தெரியாமல் கேயாசி பணத்தை வாங்கிட்டு வரலாம், ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரலாம், மாற்று வஸ்திரம் வாங்கலான்னு ஓடுறாரு. போய் அங்கே சொன்ன உடனே ஐயா நீ கொண்டு போயான்னு சொல்லி 2 வேலைக்காரன் தலையிலையும் பணத்தை கட்டி தூக்கி விட்டு கொண்டுட்டு போய் கேயாசி வீட்டில் இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேயாசி எலிசா கிட்ட போகிறாரு. என்ன எலிசா எங்கே போனேன் அப்படின்னா, எங்கேயும் போகலைங்க ஆண்டவனே, இங்கே தான் இருக்கிறேன். உன்னை மாதிரி பொய்காரன்னு எத்தனை பேரை கர்த்தர் பார்த்துருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இந்த நாகமான் மேலிருந்ததான குஷ்டம் உன்னையும் உன்னுடைய சந்ததியும் தலைமுறைக்கும் பிடிக்க கடவுதுன்னாரு. அங்கனையே என்னவாயிட்டாரு சொல்லுங்க. இப்படித்தாங்க சில பேர் சைட் பிசினஸ்ல தான் இப்படி சாபக்கட்டை சம்பாதிச்சிடுறாங்க. நேர்மையான உழைப்பு, நேர்மையான வருமானத்தில் என்னைக்கும் தொல்லைகள் இருக்காது. அப்படி செஞ்சால் ஒரு 200 ரூபா எப்படி வரும், இப்படி செஞ்சால் ஒரு 2000 அப்படி வரும்னா வந்துருங்க தொல்லைகள். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போ எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கடந்த காலத்தில் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் சிறப்படுத்துவார். ஸ்தோத்திரம். தானியேல் 4:36 கடைசி 2 வரியில் கொஞ்சம் வேகமாக எடுங்க எல்லாம். தானியேல் 4:36 கடைசி 2 வரி. என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. அந்த தேவனுக்கு விரோதமாக இது நான் கட்டின மகா பாபிலோன் சொல்லும்போது 7 வருஷங்கள் தண்டனை கொடுத்து காட்டுக்கு அனுப்பிட்டார். மாடுகளை போல மாற்றி மிருகங்களோட நேபுகாத்நேச்சர் தங்கும்படி அனுப்பினார். அந்த தண்டனை நாட்கள் முடிந்த பிறகு அவருடைய புத்தி அவருக்கு வந்தது. அவருடைய ராஜ்யத்தில் அவர் ஸ்திரப்படுத்தப்பட்டார். ஒரு அள்ளி சொல்லுவோமா? அப்படின்னா இன்றைக்கும் நம்முடைய கையின் பிரயாசங்களை கூட என்ன செய்வார் சொல்லுங்க. நமக்குள்ள ஸ்திரமான ஒரு விசுவாசம் இருக்கணும், ஸ்திரமான ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஸ்திரமான ஒரு பாடல் இருக்கணும், ஸ்திரமான ஒரு ஆராதனை இருக்கணும். நான் ஆராதனைக்கு வந்துட்டேன். எப்படியோ சர்ச்சுக்குள்ள நேரத்தை செலவு பண்ணிட்டு போகிறது முக்கியம் இல்லைங்க.
அந்த சாபம் விலகிற மாதிரி ஆராதிக்கணும். ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து இறங்கி வர்ற மாதிரி ஆராதிக்கணும். ஒரு ஆளு சொல்லுவோமா? தேவனுக்கு 84 வயசுல என்னுடைய பிரயாசத்தை பார்த்தீங்களா? இப்போ கூட என் சரத்தில் களைப்பு இருக்குது. தேவன் அறிவா, அந்த களைப்பை நான் ஒரு பொருட்டாக என்றதே கிடையாது. இது சாக வரைக்கும் கர்த்தருக்கு உழைக்கணும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ரெண்டு சாமுவேல், நல்லா சுதாரிப்பா வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், 2 சாமுவேல் 7:16, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக என்ன செய்யும்? அதுக்கு முன்னாடி வீடும் என்று எழுதப்பட்டிருக்கு. வீடும் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ மனுஷனுடைய இறுதி ஆண்டவர் சிறப்படுத்துகிறார், ராஜ்யத்தை சிறப்படுத்துகிறார். வீட்டை என்ன செய்கிறாரு சொல்லுங்க? என் வீட்டை சத்தமா, இப்படி சொல்லுங்க சத்தமா, என் வீட்டை தேவன் சிறப்படுத்துவார். அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு. அங்க இருக்கிற எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு. தேவன் வந்து சிறப்படுத்துவார். நம்ம ஜெபிக்கிறோம்னா ஒரு பிசாசு போகணும், ஜெபிக்கிறோம்னா ஒரு நோய் போகணும். அதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். கர்த்தர் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார், ஸ்ரீயே மகளே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்றார். அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். இப்ப நமக்குள்ள இருக்கிற சாபம் விலகணும். அதுக்கு தான் அங்க வந்திருக்கிறோம். ஆலயத்துக்குள்ள வந்தாலே சாபம் வெளியில ஓடி போயிடும். இங்க ஸ்தலத்துக்குள்ள, தேவனுடைய புண்ணிய ஸ்தலத்துக்குள்ள சாபம் இருக்காது. தேவன் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. தேவன் என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். அப்ப இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன், ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன், வீட்டையும் என்ன செய்கிறார்? 17ஆம் சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 17:5 வேகமாடுங்க. என் கால்கள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் சிறப்படுத்து. தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் தேவனுக்கிட்ட சொல்றாரு, என் காலடிகள் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, என் காலடிகள் என்ன செய்யக்கூடாது? என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்து. சாலமோனுடைய காலடிகள் வலுவினதுனால அவருடைய நிலைமை பாருங்க. எப்பவும் பேய் வந்து பிரயோஜனம் இல்லாத வேலையில் கொண்டு விடுமா ஜனங்களை. இங்கே திம்னாமத்துக்கு போயிருக்கிற ஒரு பெண் அழகாக இருந்திருக்கு. இஸ்ரவேலில் 12 கோத்திரங்கள் இருக்கு. யூத குமாரத்திகள், இஸ்ரவேல் குமாரத்திகள் அழகில் நம்பர் 1. இந்த சனிய சிம்சோன் இங்கே ஒரு பெண்ணை பார்க்காம பிசாசு கொண்டு போய் அங்கே ஒன்றை காமிச்சிட்டான். பாரு பாரு, நல்லா பாரு, பயா சோப்பு படத்தை பாருங்க, பாரு. அது அப்படியே போய் அந்த பெண்ணை மேரேஜ் பண்ணாமல் ஒரு வேசி வீட்டுக்கு கொண்டு போய் விட்டான். பார்த்தீங்களா? இஸ்ரவேல் தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த சிம்சோன் வந்து ஒரு வேசி வீட்டில் போய் அவள் விபச்சாரம் பண்ணி சமைச்சு வைக்க இவர் சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறார். எந்த வருமானத்தில்? நீங்கள் வழி விலகினா பிசாசு எங்கேயாவது கொண்டு போய் உங்களை பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி கத்தருக்குள்ளே வர முடியாத அளவுக்கு அடித்து வச்சிருவான். பிச்சைக்காரனுக்கு இடம் கொடுத்தாலும் கூட பிசாசுக்கு என்ன செய்யாது? ஆண்டவரே சொல்லிருக்காரு, என்ன செய்யாது? இடம் கொடுக்காது. பிசாசுக்கு இடம் கொடுக்காது. முதல்ல நமக்குள்ள இருக்கிற சுயம் ஒளிஞ்சாதான் இயேசுவையே நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்முடைய சுயம் ஒளிஞ்சாதான் ஒழுங்கு ஆராதனைக்கு வர முடியும். நம்முடைய சுயமும் சுயத்துக்குள்ள இருக்கிற இச்சையும் அழிஞ்சாதான் சத்திய வசனங்களை அறிய நம்மளால முடியும். ஒரு ஆளு சொல்லுவோமா? இல்லைன்னா அது மேலோட்டமாக போகும். வருக வரைக்கும் நீங்கள் சர்ச்சுக்கு வந்துக்கிட்டே இருப்பீங்க. வருகையில் கத்தர் கைவிடுவார், அப்புறம் பேய்கிட்ட போகிறதா? ஒரு ஆளு சொல்லுவோமா? சொல்லுங்க. இப்போ என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் வேகமாடு. நீதிமொழிகள் 20:18 ஆலோசனையினால்
எண்ணங்கள் ஸ்திரப்படும். எல்லாரும் சொல்லுங்க. பாருங்க, இருதயம் ஸ்திரப்படும், ராஜ்யம் ஸ்திரப்படும், வீடு ஸ்திரப்படும், நடைகள் ஸ்திரப்படும், ஆலோசனை ஸ்திரப்படும். நம்ம என்ன இருக்கோம், என்ன சிரமான என்ன இருக்கணும். இன்னைக்கு ஒரு எண்ணம் நாளைக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா ஒரு வேலையை நம்ம ஸ்டாண்டர்டாக செய்ய முடியாது. அந்த காலத்தில் இருந்த ஜனங்கள் கையில் இருக்கிற சொத்து சுகத்தை விட, தொழிலை விட, இருக்கிற செல்வங்களை விட இயேசு தான் பிரதானம்னு எண்ணி ஆராதனைக்கு வருவாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். ஆராதனை 9 மணினா 9 மணிக்கு எல்லா பரிசுத்தவான்களும் பரிசுத்த சௌகரியம் ஆலயத்துக்கு உள்ளே இருப்பாங்க, வெளியில் இருக்க மாட்டாங்க. சத்தியமாக சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த காலத்தில் நானும் அவர்களோடு சேர்ந்து ஆராதனை செய்தேன் 50 வருடங்களுக்கு முன்பாக. அன்றைக்கு இருந்த பக்தி வேற, அன்றைக்கு இருந்த தெய்வ பயம் வேற, அன்றைக்கு இருந்த தேவன் மேலே ஜனங்கள் வச்சிருந்த அன்பு வேற. அது கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள்லாம் இயேசுவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே கிடையாது. சில பேர், எல்லாரையும் சொல்ல மாட்டேன். தான் யார், தன்னுடைய குடும்பம் என்ன, தன்னுடைய வேலை என்ன, தன்னுடைய வருமானம் என்ன, எப்படி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த பூமி கூட கர்த்தர் உண்டாக்கின பூமியில் தான் ஓசியாக நின்று, ஓசியாக நடந்து, ஓசியாக படுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இது நான் விலைக்கு வாங்கின பூமி இல்லை, இது நான் உண்டாக்கின பூமி கிடையாது, இது எனக்கு சொந்தம் கிடையாது. ஒரு எல்லை சொல்லவுமா? அப்போ என்னை விட இயேசு பெரியவரா, இயேசுவோட நான் பெரியாளா? எப்படி சொல்ல முடியும்? இங்கே ஆராதனை வந்தாலும் பயந்து ஆராதனை செய்யலை. இங்கேயும் தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, பூமகனும் பொட்டியிலே தாய் மகனும் அடியிலே, தூங்கு தூங்கு பாலானி. அதுக்கு அங்கே ஆண்டவர் ரத்தம் சிந்தி இந்த சபையை கட்டினாரு. அதுக்கு தான் கட்டினாரா? வருவார் பாருங்க, வருவார் பாருங்க. ஈவு இரக்கமில்லாதவரை வருவார் வருகையில். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எண்பத்தி 9ஆம் சங்கீதம் 89 2வது வசனத்தில், கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபித்திருக்கிறேன். இருதயம், ராஜ்யம், வீடு, வழிகள், சிந்தனைகள், தேவன் நமக்கு தந்த கிருபை என்ன செய்யும்? கவனிங்க. அந்த கிருபை, சவுலை விட்டு கிருபை எடுத்துட்டார்ல. சவுல் ஒரு திருடன், யூதாஸ் ஒரு திருடன். அந்த சவுலுக்குள்ள இருந்த கிருபை எடுத்துட்டாரு. தாவீதுகிட்ட சொல்கிறாரு, சவுலில் இருந்த கிருபையை நான் எடுத்து போட்டது போல் தாவீது உங்ககிட்ட எடுத்து போட மாட்டேன், என் கிருபை என்றைக்கு உன்னோட இருக்கும்னு நான் உடன்படிக்கை பண்ணுறேன் உன்னோட. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். வாழ்க்கையில் உழைத்து பெரியவர்களாக வரணுமே தவிர ஒன்றுமே இல்லாமல் சிந்தையில் பெரிய ஆள் மாதிரி எண்ணிக்கிட்டு செயல்படக்கூடாது. அது தேவனுக்கு விரோதமான பாவம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய கிரீடம் போல மேன்மையானது எது? தன்னை தாழ்த்துகிற எவனும். எல்லாரும் சொல்லுங்க. அப்படின்னா என்ன இருக்கணும்? அந்த எண்ணம் தாழ்மையாக இருக்கணும், அந்த பேச்சு தாழ்மையாக இருக்கணும், அந்த சுவாபம் தாழ்மையாக இருக்கணும், இந்த தோற்றமே தாழ்மையான ஒரு தோற்றமாக இருக்கணுங்க. மெச்சூர்டான பெண் பிள்ளைகளை எக்காத்த முன்னிட்டு கை நீட்டி அடிக்கக்கூடாதுங்க. பையனாக இருந்தாலும் சரி. ஒரு ஆவிக்குரிய குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு ஆவிக்குரிய தகப்பன் எப்படி இருக்கணும், தாய் எப்படி இருக்கணும், மகன் எப்படி இருக்கணும், மகன் எப்படி இருக்கணும், அந்த ஆவிக்குரிய குடும்பம் சுற்றுப்புறத்தில் எப்படி சாட்சியாக இருக்கணும்.
அதை நிதானிச்சு வாழணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். அதை நிதானிச்சு வாழணுங்க. நிதானிச்சு. அந்த சகோதரனை பற்றி ஒரு சாட்சி சொன்னால், அந்த சகோதரியை பற்றி ஒரு சாட்சி சொன்னால், இங்கே ஒரு பிரதரை பற்றி நான் சாட்சி சொன்னேன். அதை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அவங்க அப்பா போய் சொன்னாராம், பாஸ் இன்னைக்கு உன்னைய பற்றி கேவலமாக சாட்சி சொன்னாரா சபையிலன்னு. என்ன அக்கப்பூர் பாருங்க. நான் ஒரு சாட்சி நல்ல சாட்சியாக சொல்ல, அவர் என்ன எண்ணத்தில் இருந்தாரோ, என்ன ஆவியில் இருந்தார, டேய் பாஸ் இன்னைக்கு உன்னைய பற்றி கேவலமான ஒரு சாட்சியை சொல்லிவிட்டாரா அப்படின்ட்டு. நான் சொல்லுவேனா தெரிய வேண்டாமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பேன். அந்த பிரதர் வந்து, ஐயா உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லணும் யான்னு. சொல்லுங்கள் பிரதர், இப்படி சாட்சி சொன்னீங்களாம்ல என்னையை பற்றி. ஆமாம் சொன்னேன் பிரதர், உட்காருங்க. இந்த பார் நான் சொன்ன சாட்சி அப்படியே சொல்கிறேன். இந்த மாதிரி சொன்னேன் பிரதர் அப்படின்னு. அப்படியா ஐயா? ஏன் அப்படின்னு அவர் வந்து அப்படி சொன்னார். எப்படி தெரியாது ஐயா, ஏன்னா பரிசுத்தாவி மட்டும் இருந்துச்சுன்னா அது எப்பவும் ஒரே மாதிரி பேசும். பிசாசு ஆவி இருந்துச்சுன்னா அது மாறி மாறி பேசும். ஆண்டவர் சொல்லுவார், அதை சாப்பிட்டா நீ செத்து போயிடுவேன்னு. பிசாசு சொல்லுவான், அதை சாப்பிட்டா நீ சாக மாட்டேன். இதுதான் பிரச்சனையே. எல்லாரும் வாய் இருந்து ஆண்டவரை துதிப்பான். இதான் பிரச்சனை. அப்போ இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? கர்த்தாவே இன்றைக்கு ஒரு மாதிரி என்ன வருது, நாளைக்கு வேறு மாதிரி வருது. இன்றைக்கு ஒரு மாதிரி பேசுகிறேன், நாளைக்கு ஒரு மாதிரி பேசுகிறேன். இன்றைக்கு ஒரு மாதிரி வாழ்கிறேன், நாளைக்கு ஒரு மாதிரி வாழ்கிறேன். ஒரு ஸ்திரம் இல்லாமல் இருக்கு ராஜா. என்ன செய்யும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஸ்திரப்படுத்துங்க. தேவனுடைய சபை, தேவனுடைய பாடல், தேவனுடைய செய்தி, தேவனுடைய ஆராதனை, தேவ ஆலயத்தில் பிரசங்கம் நடக்குன்னா தவறுகளை திருத்துறதுக்கு தான் பிரசங்கமே தவிர தவறோடு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு பிரசங்கம் இல்லை, சபை இல்லை, ஊழியக்காரன் கிடையாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பாங்க. ஐயா எங்கே போகிறீங்க? டவுனுக்குள்ளே போகிறேன். ஐயா வருத்தப்பட்டுக்காதீங்க, அப்படியே போகும்போது 2 பிராந்தி பாட்டில் வாங்கி கொண்டாந்து கொடுத்துருங்க ஐயா. சூத்திரம் பிரதர் வாங்கிட்டு வரேன் வாங்க. ஒரு எல்லை சொல்லவுமா வாங்க. இன்றைக்கு ஊழியங்கள் சபைகள்லாம் எப்படி போகுது? நாகரிகமாகவும் ஆடம்பரமாகவும் சபை இன்றைக்கு வளர்த்து கொண்டு போகிறாங்க. ஜனங்களுக்கு ஒரு ஸ்டடி நிலை கிடைக்கலங்க. ஸ்டடி நிலை கிடைக்கல. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த செய்தியை இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பாதையில் நான் வந்ததுனால அது கிடைக்குது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஆமென். தற்பாரில் போய்கிட்டு இருக்கு. ஊழியக்காட்ட ஒரு தியாகமோ, ஒரு பணிவோ, ஒரு தாழ்மையோ, ஒரு தெய்வீகமோ பார்க்க முடியலைங்க. ரொம்ப வேதனையாக இருக்கு. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இயேசுநாதர் வாழ்ந்த நாட்கள் அவருக்கு ஒரு வீடு இல்லைங்க பூமியில். இயேசுநாதர் பூமியில் வாழ்ந்த நாட்கள் அவர் பிரயாணத்துக்கு ஒரு கழுதை கிடையாது, ஒரு போர்டு கிடையாது, போட்டு கிடையாது. கால்நடையா தேவகுமாரன் போனார். கால்நடையாய். நரிகளுக்கு குழிகளும், சத்தமா சொல்லுங்க, கொடுகளும் உண்டு, தலசாக்கி இடம் இல்லையா. அவர் எருசலேமில் பிரசங்கம் பண்ணிட்டு ஒலிவமலையிலேயே போய் நைட்டெல்லாம் படுத்திருந்தார். இந்த மண்ணை உண்டாக்கின மாண்புமிகு ஆண்டவர் இயேசு. கரங்கள் உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். வேதனையாக இருக்குதுங்க. இன்றைக்கு கிறிஸ்தவங்களை பார்த்தா தலை சுத்திரமாக இருக்கு. சினிமா நடிகன் கூட கையில் வேஷ்டி பனியனோட நடிக்கிறான். இந்த காலத்தில் கடைசி நாட்களில் பார்த்தேன். இன்றைக்கு ஊழியக்காரங்களை பார்த்தா குறை சொல்லலை, அப்படி ஒரு வளர்ச்சி ஜனங்களுக்குள்ளே வளர்த்து விடக்கூடாது. ஏழைகள் இருக்காங்க, அவங்க நிம்மதியாக ஆராதிக்கணும்னா ஒரே மாதிரி வரணுங்க.
அதனால தான் ஐஸ்வர்யவான்களுக்கும் ஏழை பிள்ளைகளுக்கும் மன கிளேசங்கள் உண்டாக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூல்லையும் யூனிஃபார்மை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஆனால் இன்றைக்கு சபையில் யூனிஃபார்ம் இல்லை. அகில உலகங்களிலும் இருந்த எல்லா ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் ஒயிட் அண்ட் ஒயிட் குழந்தைக்கு போட்டு தூக்கிட்டு வருவாங்க. சபையில் பார்த்தா அப்படி இருக்கும் பரலோகம் போல. அன்றைக்கு ஆண்டவரை அடக்கம் பண்ணாங்க, உயிர் தெழுந்துட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கு ஒயிட்டை பூரா அடக்கம் பண்ணிட்டாங்க. அது உயிர் தெல்லாது. ஜனங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மீறி எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு எல்லை சொல்லுவோமா? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் 2வது வரியில், 2 தெசலோனிக்கேயர் 2:17 2வது வரியில், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17 2வது வரியில், எல்லா நல்ல இங்கே பாருங்க, எல்லா நல் வசனத்திலும் நற்கிரிகளிலும் உங்களை சிறப்படுத்துவாராக. அல்லேலூயா. எல்லா நல்ல வசனத்தில். இப்போ எல்லா சகோதரிகளும் எதில் சிறப்படணும்? வசனத்தில் சிறப்படணும். நற்கிரிகளில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சில கிறிஸ்தவங்கள்லாம் என்னதான் கிறிஸ்தவங்கன்னு தெரியல. ஒரு மேரேஜ் பண்ணி வச்சா அந்த மனைவியாக வீட்டுக்குள்ளே நுழையிற சகோதரி தன்னுடைய தகப்பன், தன்னுடைய தாயார், தன்னுடைய குடும்பத்தார் வந்தால் நல்லா செய்கிறாங்க. ஆனால் புருஷன் வீட்டிலேருந்து உள்ளே வந்தாங்கன்னா பயங்கர விரோதி போல உடனே சொல்லிடுவாங்க. தலையெல்லாம் மடங்குதுங்க, உடம்பெல்லாம் குதுங்குதுங்க. அது என்ன குதுன்னு தெரியல. மாமனாருடைய புருஷன் வீட்டார் வந்த உடனே குத்து. பெர்க்மனிசை எழுதியிருக்கிறார், குதுகலம் கொண்டாட்டமே. அப்படி இல்லை. செத்து அவங்க ஏண்டா அந்த பையனை பெத்தங்கிற மாதிரி போயிடுவாங்க. பாருங்க, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது இல்லை. பகர்ந்து கொடுக்கிறவன், தயவு செய்து சத்தமாக சொல்லுங்க, பகர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்கணுங்க. வஞ்சனை இல்லாமல். வானத்திலிருந்து மன்னாவை 40 வருஷம் 30 லட்சம் ஜனங்களுக்கு டெய்லி கொடுத்துக்கிருந்தாரே, அவர் தாங்க தேவன். தேவன் எப்பொழுதுமே எப்படி இருக்கிறார்? அன்பாக இருக்கிறார். தேவன் எப்பொழுதுமே, வாயை திறந்து பேசுங்க, தேவன் எப்படியுமே. இப்போ உண்மையான நிரந்தரமான அன்பை எந்த சௌகரியத்தையாவது பார்க்க முடியுதா பாருங்க. ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல அன்பு கூறுவா. அந்த அன்பு இருக்குதான்னு பாருங்க, ஸ்டாண்டர்டான அன்பு இருக்கான்னு பாருங்க. ஒரு எல்லை சொல்லுவோமா? ஒரிஜினல் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணுங்க. அன்பா நான் என் சகோதரிகள் எல்லா இடத்துலையும் நான் அன்பாக இருக்கிறேன்னா அவங்களுக்கு எப்படி நான் தீமை செய்ய முடியும்? என் சகோதரிகள் எல்லா இடத்துலையும் நான் அன்பாக இருக்கேன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்கு, அவங்க பேருக்கு எப்படி நான் துரோகம் விளைவிக்க முடியும்? அன்பாருன்னு ஆண்டவர் சொல்லும்போது ஒரே சபைக்குள்ள ஆராய்ச்சி, ஒரு சகோதரியை கேவலப்படுத்தி சாட்சி குறைவாக பேசுகிறமே, ஒரு சகோதரனை கேவலப்படுத்தி சாட்சி குறைவாக பேசுமே, இது அன்பா? ஒரு எல்லை சொல்லுவோமா? சொல்லுங்க. அதனால தான் நான் அடிக்கடி கேட்குறேன். இங்கே ஆண்டுடைய பிள்ளைகள் குடும்பம் எனக்கு தெரியும், குடும்பத்தின் பிரச்சனைகள் எனக்கு தெரியும், ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்ட அவதிகள், பாடுகள், தொல்லைகளை தாண்டி வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த குடும்பத்தினுடைய காரியத்தை இன்னொரு பக்கம் சொல்லி கேவலப்படுத்த மாட்டான். அந்த சகோதரனை குறித்து இன்னொரு இடத்துல சொல்லி கேவலப்படுத்த மாட்டேன். அப்படி ஏதாவது சொல்லியிருந்தேன்னா, யாராவது சொல்லியிருந்தா என்கிட்ட சொல்லுங்க, இப்போ பார்க்கலாம். அன்பாக இருக்கணுங்க. ஆண்டவரே உம்முடைய மெய்யான அன்பை எனக்கு என்ன செய்யும்? சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய மெய்யான அன்பை எனக்கு என்ன செய்யும்? என்னை அன்பினால் நிரப்பும் ஐயா, அன்பினால் நிரப்பும் ஐயா. அந்த சூரியன்லேருந்து சுவாசிக்கிற காற்றுலேருந்து எல்லாமே தேவன் கொடுத்தது தான். ஆனால் சில பேர் தேவனுக்கே கொடுக்க மாட்டாங்க.
பல சபைகளில் நான் பிரசங்கம் பண்ணுறேங்க, பல ஊழியக்காரங்க சொன்னதை கேட்டிருக்கிறேன். அங்கே ஜவுளி கடைக்கு போகிறாங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க, நகை கடைக்கு போனால் ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க, டாக்டர்கிட்ட போனாக்கும் ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இங்கே தாங்க எல்லாமே. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இங்கே தான். இது எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கும்போது என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நாளைக்கு தேவனுக்கு முன்னாடி போகணுமில்ல, சொல்லுங்க, போகணுமா இல்லையா? போகணுமா இல்லையா? போய் நிற்கும்போது எப்படிங்க அவர் முகத்தை பார்த்து நிற்கிறது? எப்படி முகத்தை பார்த்து நிற்கிறது? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். எப்படியா முகத்தை பார்த்து நிற்கிறது? இன்றைக்கி நாட்கள் கொடுத்துருக்கிறாரு, ஜெபிக்கிறோம், சிலர் ஜெபிக்கலை. நாட்கள் கொடுத்துருக்கிறாரு, சிலர் வேதம் வாசிக்கிறோம், வாசிக்கிறதில்ல. நாட்களை கொடுத்துருக்காரு. சில குடும்பங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் போராடி குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க, சில குடும்பங்களில் பண்ணுறதில்ல. வேஸ்ட்டு 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 வேஸ்டெல்லாம் தூக்கி என்ன செய்வாங்க? குப்பைகளை கொட்டுவாங்க. சில நாட்களை பூரா என்ன செய்கிறாங்க? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நாட்களை வேஸ்ட்டு பண்ணுறாங்க, நாட்களை வேஸ்ட்டு பண்ணுறாங்க. இங்கே செய்தி கேட்க வந்துமே இந்த டயத்தையே வேஸ்ட்டு பண்ணுறாங்கங்க. நீங்கள் இங்கே வந்து நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து கொஞ்ச நேரம் நின்று பாருங்களேன், சிலருடைய வேலைகள்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். கரங்களை உயர்த்தி ஆண்டவர், நான் வந்து கெட்டு போகாமல் இருக்க 10 தடவை 100 தடவை கூட சலிக்காமல் கெட்டு போகாமல் இருக்க சொல்லுவோங்க. சொல்லி கேட்கலன்னா சரி, தாளாட்டிட்டு போகட்டும், கர்த்தர் பார்த்து கட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மாம யாக்கோப்பின் புத்தகம் சில வசனங்களை கொடுக்குறேன், வேகமாக வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், யாக்கோப்பு 5:8, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்க? கர்த்தர் வருகை சமயமா இருக்கு. இந்த ஸ்திரப்படுத்தணும்னு சொன்னால் என்ன இருக்கணும்? பேசுங்கய்யா. யாருக்கு இருக்கணும்? யார் ஸ்திரப்படுத்தணும்? ஸ்திரப்படுத்தணும்ல. ஒரு எல்லாம் சொல்லுவோமா? இப்போ தாழ்மையாக சொல்கிறேன், நான் இடையில கர்த்தருக்கு விரோதமாக வாழ்ந்த குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து நான் இடையில கிறிஸ்தவனாக ஆனேன். பரம்பரையோ இல்லை என்னுடைய பூர்வீகத்திலேயோ இல்லை. என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆவிக்குரிய வளர்ச்சியை கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். சபைக்குள்ளே நான் நுழையும் போது, முதல்ல ஆண்டுடைய ஆலயத்துக்குள்ளே வரும்போது ஜீரோவாக வந்தேங்க. உள்ள ஒன்றுமே தெரியாது எனக்கு, ஜீரோவாக வந்தேன். வந்து சபையில் உட்காந்து ஒவ்வொரு சௌகரியம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். இது எல்லாத்தையும் பின் பண்ணுறணும்டா, என்னடா செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணி ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்குள்ளே சபையிலேயே எல்லாவற்றிலும் நம்பர் 1ங்கிற அளவுக்கு தேவன் என்னை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தினார். அல்லேலூயா. சபையில் ஐயா வந்து 5 விண்ணப்பம் சொல்கிறாருன்னா ஒரு 4 விண்ணப்பத்தை எடுத்துருவேன். நான் யாரும் சபையில் என்னை மிஞ்சி ஜபத்தை எடுக்க முடியாது, விடவே மாட்டேன் நான். சோதரம், இந்த தீவில் பூமி அதிர்ச்சி உண்டாயிருச்சு. பாதிக்கப்பட்ட மக்கள் ஆறுதல் அடையவும் சுகமுண்டாகவும் ஒரு அமைதியான வாழ்க்கை திரும்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னார்னா பாருங்க, சோத்திரங்க தாவி சோத்திரங்க தாவி சோத்திரங்க தாவின்னு ஒரு சகோதரி ஆச்சா, சோத்திரமாண்டவரே சோத்திரமாண்டவரே சோத்திரமாண்டவரேன்னு ஆரம்பிப்பேன். எடுபடாது. எந்த சகோதரனும் எந்த சகோதரியும் சரி, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதி. என்ன வந்தது தெரியுமா? தம்பி வாப்பா,
நம்ம சகோதரிகள் ஜெபிக்கணும்னு விரும்புகிறாங்க, கொஞ்சம் விட்டு கொடுப்பா. ஐயா சொல்லிட்டீங்க, ஒரு ஜெபத்துக்கு ஒரு ஜெபம் விட்டுறேங்க நான் அப்படின்னா. 10 ஜெபம் நடந்தால் 5 பண்ணுறேன், 5 விட்டுறேன் நான் ஐயா சொன்னதுனால. சபையில் வந்து தயவுசெய்து அது என்ன வாழ்க்கைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு பிரயோஜனப்படுமா அல்லது தெய்வத்துக்கு ஏதாவது மகிமை உண்டாகுமா? கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி, இங்கே சகோதரர்களை தட்டி எழுப்புற மாதிரி, சகோதரிகளை தட்டி எழுப்புற மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை அமையணுங்க. வந்து சும்மா நேரத்தை டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு அல்ல, ரத்தத்தை கொட்டுன அந்த பிரபுக்கு நம்ம ஆராதனை செய்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 16:5, அப்போஸ்தலர் 16:5, அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் என்ன செய்தது? இப்போ சபையில் வருகிற எல்லா சகோதரர்களுக்குள்ளும் ஒரே விசுவாசம் இருக்கணும். சகோதரிகளுக்குள்ளும் சரி, சகோதரர்களுக்குள்ளும் சரி, ஒரே விசுவாசம் இருக்கணும். குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் 5 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசத்தை குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி வளர்க்குறது போல் அந்த விசுவாசத்தை ஊட்டி வளர்க்கணும். நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நானே அப்படி இருக்கிறேன்னா அப்புறம் போய் வேறு யாரை நான் திடப்படுத்த முடியும்? ஒரு கல்லை வச்சு 2 பேர் டக்குன்னு தூக்கிடலாம், சேர்த்து குவியலை வச்சு 2 பேர் எப்படி தூக்கிறது? ஆவிக்குரிய ஜீவியை அப்படி வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி தூக்கி எடுக்கிறது? பொறாமல் போகலை, குற்றப்படுத்துறது போகலை, கஞ்சத்தனம் போகலை, கோபம் போகலை, கெட்ட வார்த்தை போகலை, வீட்டுக்குள்ளே அன்புகளையும் வீட்டுக்குள்ளே அன்பையும் ஐக்கியத்தையும் உண்டு பண்ணுற அந்த அனுபவம் இல்லை. பூரா சண்டை, ஃபைட், வார், வீட்டுக்குள்ளே வார். 2 நாளைக்கு முன்னாடி 9:30 மணிக்கு ஒரு சகோதரன் அடிக்கிறார், வீட்டில் ஒரே பிரச்சனையா, நீங்கள் ஃபோன் போட்டு சொல்லுங்கய்யாங்கிறார். பிரதேசப்படாதீங்க, அமைதியாக இருங்க. பிரச்சனைக்கு பிசாசு காரணம் இல்லை, பிரச்சனைக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க காரணம் இல்லை, பிரச்சனைக்கு உங்கள் பிரச்சனைக்கு நீங்களே தான் காரணம். நான் பேசுகிறேன், போனை கட் பண்ணுங்க. எத்தனை வருஷத்துக்கு விசுவாசிங்க? 50 வருஷத்துக்கு விசுவாசி. யோசிச்சு பாருங்க. 50 வருஷமாக அந்த பாடியை சர்ச்சுக்கு ஓட்டிட்டு வந்த என்ன பிரயோஜனம்? இவ்வளவு செழிப்பான வனாந்தரத்தில் ஆட்டுக்குட்டியை ஓட்டி நம்ம மேய்க்கிறோம். 10 வருஷம் 20 வருஷம் மேய்ச்சோம், எலும்பு தோளுமா இருந்தால் என்ன மேய்ச்சி என்ன பிரயோஜனம்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஒரு மாற்றங்கள் வர வேண்டாமா? ஒரு மாற்றங்கள். கெட்ட எண்ணத்தினாலையும் பொறாமையினால தாங்க வீட்டுக்கு பிரச்சனை, வேற ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன வார்த்தையை தயவு செய்து எல்லா தேவ பிள்ளைகளையும் யோசிச்சு பாருங்க. பொறாமையினாலும் கெட்ட எண்ணத்தினாலும் தாங்க வீட்டுக்கு பிரச்சனை, நாட்டுக்கு பிரச்சனை. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். 1 சாமுவேல் 13:13 கொஞ்சம் வேகம் எடுங்க. இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 1 சாமுவேல் 13:13 சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போது உம்முடைய ராஜ்ய பாரமானது நிலை நிற்காது என்றார். கர்த்தர் உனக்கு கொடுத்த கட்டளையை, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு கொடுத்த கட்டளையை
அதனால் உன் ராஜ்யம் வந்து நிலை நிற்காது. அவர் சொன்ன கட்டளை நீ கை கொண்டிருந்தேன்னா உன்னுடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் என்ன செய்திருப்பார்? ஸ்திரப்படுத்தியிருப்பார். என்றென்றைக்கு சகோதரிகள் கற்பனைகளை விட்டீங்கனாலும் சரி, சகோதரர்கள் விட்டு நான் சொல்கிறேன் கேட்டுங்க, இங்கே எல்லாரும் வர்றது அந்த தெய்வத்தை ஆராதிக்க மட்டும்தான் வர்றது. அவருடைய பாடலை பாடுறோம், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுறோம், அவருடைய வசனங்களை கேட்குறோம், முடிச்சுட்டு நம்ம ஆண்டவருக்குள்ளே போயிடுறோம். அங்கே நான் வந்து உங்கள் மேலே ஃபைட் பண்ண மாட்டேன், செத்தால் அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். என்கிட்ட உங்களுக்கு வருத்தமோ கோபம் மனம் யாருக்கும் இருக்கப்படாது. அதுக்குரியவே நான் அல்ல. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். பிசாசு என்ன பண்ணுவோன்னா, இங்கே வருத்தத்தை உண்டாக்குனா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை டவுன் பண்ணி விடுறதுக்கு பிசாசு செய்வான். நீங்கள் பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்கள், என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சபையில் கால் வச்ச முதல் நாள் இருந்து, நான் நம்ம வீட்டில் கால் வச்ச முதல் நாள் இருந்து ஒரே ஒரு வார்த்தை உங்கள் மனம் புண்படுற மாதிரி நான் பேசியிருக்கேன். நான் யோசிங்க, யாருக்கிட்டையும் நான் பேசியிருக்க மாட்டேன். ஒரு சகோதரன் நல்லா இருக்கு தான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். லேட்டாக வராமல் கொஞ்சம் முன்னாடி வாங்கன்னா நான் செய்கிற துரோகமா? அது துரோகமா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வர்றதுனால தேவனுடைய மனம் சந்தோஷப்படணும், நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி அநேக காரியங்களை தேவன் செய்யணுங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஒரு ஆளு சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். எதிலங்க ஆசீர்வாதம் இருக்குது? எதை கை கொள்றதில்ல? கட்டளைங்கிறது தேவனுடைய வார்த்தை. கட்டளை எது? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கை கொண்டீங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு சிறப்படுத்த வராண்டவர். வார்த்தையை கை கொள்ளணும். அல்லேலூயா. வார்த்தையை கை கொள்ளணும். ஊழியக்காரர் சொன்னால் தெருவில் இருக்கிற பிச்சைக்காரன் சொல்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு அடுத்த ஆள் நான். ஒரு எல்லை சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஆண்டவர் இயேசுங்க நின்றார், இந்த வேலையை ஒழுங்காக நான் செய்வேன்னு சொல்லி கர்த்தருங்க என்னை நிறுத்தியிருக்கிறார். உண்மையாக சொல்கிறேன், உண்மையாக செய்கிறேன். இயேசுனாருக்கு தெரியும். பாருங்க, கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு எல்லை சொல்லுவோமா? ஆமென். ஆண்டவருக்கே தெரியும். ஒரு வினாடி இயேசுனாருடைய வேலையை ஒரு வினாடி நான் லேட்டாக செய்யவே மாட்டேன். நைட்டு 9 மணியாக இருந்தாலும் சரி, ஒரு வினாடி லேட்டாக செய்ய மாட்டேன். என் பிறவிலே அப்படி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வேலை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். வெளிப்படுத்தல் 3:2. சாவுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை சிறப்படுத்து, உன் கிரிகள் தேவனுக்கு முன் நான் நிறைவுள்ளவைகளாக. பார்த்தீங்களா, அந்த சவுலுக்குள்ளேருந்து சாவுக்கு ஏதுவானது. சவுல் செய்தது சாவுக்கு ஏதுவானது. தேவன் சொல்கிறாரு, சாவுக்கு ஏதுவாக இருக்கிறத நீ என்ன செய்ய? கவனிங்க பிரதர், எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். சாவுக்கு ஏதுவாக இருக்கிறது என்ன செய்ய? இப்போ சொன்னார்னா, அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் உடனே செய்யணும், உடனே செய்யணும். நீங்கள் எல்லாருமே வசதியாக வாழலாம், எல்லாருமே நோய் இல்லாமல் வாழலாம், எல்லாருமே நல்ல வண்டி வாகனங்கள் நல்ல வீடுகள் கட்டி நல்லா இருக்கலாம். நீங்கள் வசனம் சொல்கிற மாதிரி நீங்கள் கை கொள்ளணும். சும்மா சேரில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகிறதுனால ஆசீர்வாதம் வராது. ஆராதனை செய்யணும். ஒரு வேளை சொல்லுவோமா? என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்கள், வாய் திறங்க. வாயை விரிவாக தர என்ன செய்வேன்? அப்போ வாயை திறக்காமலே இருந்தால் என்ன நிறையும்? தேவனுக்கு ஒரு நாள் வாழ்ந்தால் நான் இருக்கேன்னா ஆயிரக்கணக்கான பேரை நான் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டி எழுப்பி விடணும், உயிர்ப்பிச்சு விடணும். விசுவாசத்துக்குள்ளே தேவ அன்புள்ள உலகம் முழுவதும் ஜனம் இருக்காங்க. நம்ம சபையாளுகள் ஃபோன் பண்ணான்னு சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் கொடுத்த உபதேசத்தில் தான் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வேலை சொல்லுவோமா? இப்போ நம்ம இருக்கிறோம், குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்குமா? இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்குள்ள பிரயோஜனமாக இருக்குதா? வளர்ச்சி இல்லை சபைக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கிறோமா?
இங்கே பாடாதவங்கெல்லாம் பாடுற மாதிரி ஒரு முன்னணி பாடகமாக இருக்கும். ஒரு கையத்தான் நன்றியால் துதி பாடு, உங்கே சுவை உள்ள கால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். அப்படி பாடணும். சபைக்கு அதுதான் எழுப்புதலாக இருக்கும், எடுப்பாக இருக்கும். நன்றியால் துதி பாடு, இயேசுவை உள்ளதால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதும். என்னையா இது? இந்த மாதிரி நடிப்புகள்லாம் இயேசுனார் எவ்வளோ பார்த்துருப்பார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஆமென். கர்த்தர் என்னை மன்னிக்கணும். உட்கார்ந்து நான் ஆராதனை செய்த நாட்களில் சபையில் நெருப்புத்திலே உண்டாகிற மாதிரி அந்த பாட்டை உன்னதத்துக்கு ஏற்றிட்டு போவேன். எல்லா பேருக்கு தனியாக கொட்டும் அவங்களுக்கு. அல்லேலூயா. என்னுடைய தேவனுடைய புனித ஆலயத்துக்குள்ளே வந்து ஏதாவது ஒன்றில் நான் ஒரு வளர்ச்சி எனக்குள்ளே உண்டாகணும். என் தேவனுக்கு நான் அதை நான் செய்யணும். அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் 2 தெசலோனிக்கேயர் 3:3 கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று உங்களை என்ன செய்வார்? தீமையிலிருந்து விலைக்கு காப்பாற்றுவார். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலைக்கு காப்பாற்றுவார். ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலைக்கு என்ன செய்வார்? காப்பாற்றுவார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் 1 கொரிந்தியர் 1:21 எப்படி எனில் தேவன் 1 கொரிந்தியர் 1:21 2 கொரிந்தியர் 1:21 உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர். அப்போ குடும்பத்தில் புருஷனோடு மனைவியும் ஸ்திரப்படுத்தி, மனைவியோடு புருஷனை ஸ்திரப்படுத்தி, தகப்பனோடு மகனையும் ஸ்திரப்படுத்தி, தாயோடு மகளையும் ஸ்திரப்படுத்தி, அப்படியே எங்களோடு உங்களையும் ஸ்திரப்படுத்தி நம்மை பரிசுத்த ஆவினால் என்ன செய்தவர்? அபிஷேகம் பண்ணினவர் தேவன். அப்படின்னா எல்லாரும் வீட்டுக்குள்ளே என்ன செய்யணும்? ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கணும். அது தெய்வம் தான் செய்யணும். தெய்வம் தான் செய்யணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? தேவனுடைய காரியத்தை நீதியாக செய்த அதை தேவன் பார்த்து ஒரே நாளில் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருவார். அநீதியாக செய்யறதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். லூக்காவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம், லூக்கா 22:32 கடைசி வரியில், நீ குணமாக்கப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். ஆண்டவர் இயேசு பேதுருவிடத்தில் சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு, அம்மா கவனிங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை என்ன செய்ய? ஸ்திரப்படுத்து என்றார். ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறார் பாருங்க. அவருடைய பிரசங்க வாக்கியத்தில் சொல்றார். பேதுருவை பார்த்து சொல்றார், நீ குணப்பட்ட பிறகு உன் சகோதரனை என்ன செய்ய? மகனை ஸ்திரப்படுத்தணுமில்ல, மகளை ஸ்திரப்படுத்தணுமில்ல. இப்படி கூட்டத்தில் நின்று ஒரு பாட்டு பாடுப்பான்னு சொன்னால் அழகாக பாடணும். ஒரு ஜபம் பண்ணுன்னு சொன்னால் 1000 பேர் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற அளவுக்கு பிள்ளைகள் தகுதி உள்ளவர்களாக ஸ்திரப்பட்டிருக்கணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? ஆமாம். 1 கோடி பேர் ஒரு பெரிய திடலில் இருந்தால் கண்டிப்பாக பயங்கரமாக பிரசவம் பண்ணுவேன். நான் ஆண்டவருடைய சத்தியம் அறிவிக்க நான் பயப்படவும் மாட்டேன். இந்த இடத்துல சுவிசேஷம் அறிவித்தா இன்றைக்கு கண்டிப்பாக சாவு இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்ட அந்த இடத்துல கூட நான் தைரியமாக பேசியிருக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தைகளை. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆமென்.